கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, பட் நான் சொல்ல போகிறது உங்களால் நம்ப முடியாது, பட் அதான் நிஜம். 30 days 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்ட் 18. 1945 கேரளாவில் ஆனந்த பத்மநாப கோயிலில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த பக்கமாக போகிறப்போ அந்த தெப்பக்குளத்தில் ஒரு முதலை இருக்கிறத பார்த்து அதில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் எம்ப்ளாயி அதை சுட்டு கொண்டுறாரு. அந்த முதலை இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த எம்ப்ளாயி மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அதே குளத்துக்கு இன்னொரு முதலை வருது. அந்த ஊர் மக்களுக்கு இந்த முதலை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு எதுவுமே தெரியல. 2022 ரெண்டாவது வந்து அந்த முதல்ல இறந்து போயிடுது. அதுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த குளத்துக்கு மூணாவது ஒரு முதல்ல வந்திருக்கு. அந்த முதல்ல எப்படி வந்தது, எங்க வந்ததுன்னு யாருக்கும் இப்போ வரைக்குமே தெரியல. அந்த குளத்துல வாழ்ந்த 3 முதலைங்களும் ஒரு டைம் கூட நான்வெஜ் சாப்பிட்டதே இல்லையாமா. அது 3 ஒரு குகையை மட்டும் கடைசி வரைக்கும் பாதுகாத்துச்சுன்னு சொல்றாங்க. புராணப்படி அந்த கோவில்ல தான் கிருஷ்ணர் ஆனந்தபுர சுவாமி தோன்றி மறைஞ்சிருக்காருன்னு, அவரை இந்த முதலை தான் பாதுகாத்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு. அது உண்மையா பொய்யா, கடவுள் இருக்காரா இல்லையான்றது நான் சொல்ல வரல. பட் அந்த முதல்ல அந்த குளத்துக்கு எப்படி வந்தது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க.